ஓமம் வந்தாச்சு. அது சீக்கிரமாகவே உங்களை பார்க்க ஓடி வந்தாச்சு. இன்றைக்கு என்னடா அதிரடி தான். என்ன அதிரடின்னு சொன்னால் இன்றைக்கு கீரை வடை போட போகிறேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கீரை வடை எப்படி போடலாம்ன்றதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க எப்படி போடுறது. வாங்க வீடியோ போடுங்க. இப்போ நான் வடை செய்கிறதுக்கு உண்டான சாமான்கள் என்னென்ன தேவைன்றது நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செய்யணுமெண்டு. அதாவது தேவையான அளவுக்கு க்ரீன் சில்லி, கறி லீஃப் கண்டிப்பாக போடணும். அது அப்போ தான் அந்த வடை கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். சின்ன சீரகம், பெரும் சீரகம் இது நீங்கள் போடணும். உப்பு தேவையான அளவுக்கு, வெங்காயம் ரெட் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ஒரு 100 வடைக்குண்டான மாட்டார். இப்போ நான் 3 மணித்தியாரத்துக்கு முதல் ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இனி எப்படி போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வடையை செய்ய போகிறோன்றதை வாங்க பார்ப்போம். இந்த வடைக்கு வந்து ஒரு முக்கியமானது இஞ்சி. இவ்வளவு இஞ்சி போட்டிக்கிட்டோன்னா இல்லை கொஞ்சம் வடை நல்ல டேஸ்டாகிடும். நல்லா சின்னதாக வெட்டணும். இவங்க இப்படி கழுவி வச்சு போட்டு ஒன்றுமே இல்லை. இந்த இப்படி வட்டி போட்டு நீங்கள் நேக்கில் அப்படி வெட்டுறதை பார்த்து போட்டு என்னடா அவன் கடகடன்னு வெட்டுறாங்க. பேசிக்காக ஐ ஆம் ஷெஃப். நீங்களும் இப்படி வெட்டணும் வந்து நினைக்காதீங்க. கையை வெட்டி போடுவீங்க. நான் 25 இயர்ஸாக ஷெஃப். இப்போ நான் வந்து 100 வடை கிட்ட செய்ய போகிறேன். ஒரே அடியாக நான் வந்து மிக்ஸ் பண்ண இல்லை, சரி பாதியை இப்போ மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டால் தண்ணி ஆகிடும், குளண்டு வந்துடும். அதால் கொஞ்சோண்டு உப்பை நான் போட்டு செய்து போட்டு மெட்ட பாதியை அடுத்த போகிறோம். தேவையான அளவுக்கு வெங்காயம், இஞ்சி பட்டி வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு இஞ்சி. இப்போ சின்ன பிள்ளைய சாப்பிட்றபடியா கணக்க போடாமல் ஒரு அளவு. கறி லீஃப். அதுக்கு பிறகு வந்து பெருஞ்சீரகம், சிறும் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இதடுத்து நல்லா கையால் கூச்சப்படாமல் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கீரை வடை தான் போட போகிறேன். கீரை வடை இதுக்குள்ள நான் கீரை தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெடி பண்ணி கழுவி ரையாகி வச்சுட்டேன். இதைத்தான் இப்படி பிடிச்சி
இதுக்குள்ள எடுத்து போடுறோம். இதில் தண்ணி வச்சிருக்குது. இங்கே பாருங்க எப்படின்னா தண்ணி இந்த கையால் இப்படி கையை கழுவி போட்டு பேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி எண்ணெயை பார்த்தீங்களா கணக்கான தூள் பேருந்து இப்படி எடுக்கிறோம், இப்படி செய்கிறோம், இப்படி தட்டுறோம். ஏன் இப்படி நான் கையை துவச்சி இப்படி கழுவி செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இப்படி உளுந்து எடுக்கும்போது அந்த உளுந்து ஒட்டாது. பார்த்தீங்களா மக்களே, இன்னும் ஒரு கர நொறு இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, எடுத்து கொஞ்சம் இப்படி செய்து போட்டு அப்படியே மெதுவாக இது பாருங்க மக்களே, சூப்பர் கீரை வடை மெதுவா. இந்த மாதிரின்னு சொன்னால் இன்றைக்கி நான் வடை போடுறத உங்களுக்கு நான் காட்டினேன். எப்படி போடுறதுன்றது எனக்கு முயன்ற அளவுக்கு உங்களால் காட்ட. நீங்கள் எந்த அளவு பேர் அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டு நீங்கள் எனக்கு எழுதுங்க கமெண்ட் பாக்ஸில், எப்படி இந்த வடை போட்டேனா, நீங்கள் போட்ட மாதிரி நான் போட்டேன் நல்லா வந்தது என்று சொன்னால் தான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், என்ன ஒரே நேர்ச்சிக்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வடையை பார்த்தீங்க, இந்த வடையை பார்த்தவங்க சரியில்லாமல் இன்னொரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படி அமர்த்தி விட்டால் தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் உங்கள் லண்டன் பாஸ்கர்.